வணக்கம்மா. நமஸ்காரம்மா. அம்மா, இன்றைய ஜெய் கேள்வி, ஸ்ரீராம். நீங்க சொல்லுங்க. செய்வினைய பத்தி நிறைய பேசியிருக்கீங்க. அந்த வகையில செய்வினையால ஒரு பர்டிகுலரா ஒரு மனுஷன் பாதிக்கப்படுவான் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதே செய்வினையால ஒரு குடும்பமே, மொத்த வீடே பாதிக்கப்படுமா? இப்ப எல்லார் இடத்துலயும் செய்வனைகள் எப்படின்னா, தன்னுடைய வளர்ச்சிகளை பிடிக்காம இருக்கிறது, சொத்து தகராறு இருக்கிறதுனால பிடிக்காம இருக்கிறது, அதே மாதிரி ஒருத்தவங்க மேல ஆசைப்படுறாங்க, அவங்க விட்டுக்கிட்டு இன்னொருத்தவங்களை இது பண்ணுவாங்க. ஆனா இவங்க இப்ப கணவர் மேல மனைவிய ஆசை வச்சிருப்பாங்க, ஆனா கணவர் இன்னொருத்தர் மேல ஆசை வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய நடக்கும். அதே மாதிரி மனைவி மேல கணவர் ஆசைப்பட்டிருப்பாங்க, மனைவி இன்னொருத்தன் மேல ஆசை வச்சிருப்பாங்க. இந்த இன்னொரு நபரும் இன்னொருடைய மனைவியோடைய உள்ளவராக தான் இருப்பாரு. ஒரு நல்ல கேட்டகரியில ஒரு கல்யாணம் ஆகாத பிள்ளை அப்படி இருக்க மாட்டாங்க. அதுல அறியாதவங்க இருப்பாங்க, சின்ன பசங்க, அறியாத பயலுக. அப்ப அவங்களுக்கு ஒரு வெஜிடேரியன் சாப்பாடு கொடுத்துட்டு ஒரு ரத்த பொரியல் சாப்பாடு கொடுக்குற மாதிரி, கவுச்சி இந்த சாப்பாடு சொல்லுவாங்கல்ல, கொடுத்தா எப்படி அதுக்கு ரொம்ப ஆசைப்படுமோ அது மாதிரி அந்த இளம் வயசா இருக்கிற டீனேஜ்காரவங்க இந்த மாதிரி ஆன்டி அப்படிங்கக்கூடியவங்களுடைய தொடர்புகள் இருக்கும்போது இவங்க அதுலயே அடிக்ட் ஆயிடுவாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய மாதவிடை இருக்கு இல்லையா, அதை செய்வினை மூலியமா உணவுல கொடுப்பாங்க. அப்ப அவங்க அது மாத்திரம் இல்ல, தன்னுடைய உச்சாந்தலையிலயும் வச்சிருவாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க பின்னாடியே மோகத்துல இருப்பாங்க. அவங்க என்னதான் தப்பான பெண்ணா இருந்தாலும், என்னதான் தப்பான ஆணா இருந்தாலும் அவங்களே கிடின்னு இருப்பாங்க. செய்வனையில பலவிதமானங்களான செய்வனை இருக்கு. அதே மாதிரி சொத்து தகராளுக்கு ஒருத்தவங்களை முறிச்சு விட்டுருங்கன்னு சொல்லுவாங்க. அதுல என்ன பண்ணுவாங்க, இந்த கோழியோடைய உயிரோட இருக்கிற கோழிய முடிய பூரா எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அந்த முடி இருக்கிற இடம் பூரா குண்டு ஊசி குத்துவாங்க. அந்த குண்டு ஊசி குத்தி உயிரோட எந்திரத்துல கழுத ரத்தம் எடுத்து காக்காயோடைய மயில அந்த காக்கையோடைய இறக வச்சு இவங்களுடைய பேரை எழுதி கடலுக்கிட்ட குழிய தோண்டி அத அப்படியே கவுத்தி இது பண்ணிடுவாங்க, ததைச்சிருவாங்க. அது எப்படி அது ததைச்சதும் அது சாகாது. அது எப்படின்னா அதை ஃபுல்லா ததைக்க மாட்டாங்க, அது ஒரு பெட்டிக்குள்ள வச்சு வைப்பாங்க. அப்ப அது துடி துடிச்சு அது கை இழுத்து கால் இழுத்து இறப்பாங்க. அப்ப இந்த மாதிரி நபர்களை தான் வண்டியில அடிபட்டு சாகுறது, ரொம்ப கொடூரமான முறையில சாகுறது, இதெல்லாம் செய்வனையின் மூலியமா வர்றது. நல்ல கணவன் மனைவி கூட தனியா பிரிஞ்சு போயிருவாங்க, குழந்தைகள் இறக்குறது, தன்னுடைய கணவர் இறக்குறது, அவங்களை அறிமையே ஒரு சில நல்ல வேலையா இருக்கும், போய் முடியல, அது ஒரு குறைய கண்டுபிடிச்சு இவங்க ரிஷன் பண்ணிட்டு வந்துருவாங்க. இங்கிட்டு வந்தா எந்த வேலையும் கிடைக்காம ரோட்ல நிக்க வச்சுட்டு வரும். நல்ல வீடா இருக்கும், அதை இப்ப ஃப்ரெண்ட்ஷிப் மூலியமா அதை கொண்டு போய் அடமானம் வச்சு அதுல பணம் எடுப்பதுமே நம்ம ஒரு ஏதாவது பிசினஸ் பண்ணி பெரிய லெவல்ல வருவோம்னு கற்பனைகள்ல பெரிய கற்பனையை உருவாக்கி பண்ணுவாங்க. ஆனா அதுல ஜீரோல இந்த அப்புறம் நல்லா முன்னேறி கொண்டு போய் இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க. ஆனா அவங்க செய்வனாலேயே அதை வளர்ச்சி பிடிக்க முடியாம ஒரு தொழில் வளர்ச்சி இருக்கு, ஆன்மீகத்துக்குள்ளேயே சாமியாருக்குள்ள சாமியார் இறக்கணும்னு சொல்லி செய்வனை வைப்பாங்க. அவங்களுடைய பேரு வச்சு செய்வனை செய்ய முடியும். இன்னொரு விஷயம், அவங்களுடைய முடி, அவங்களுடைய அழுக்கு, அவங்களுடைய வேர்வை துணியினுடைய துணி, இது எல்லாம் அவங்களுடைய உடைமைகள், அவங்க பயன்படுத்தக்கூடிய உடைமைகளை வச்சும் செய்வனை பண்ண முடியும். துணியில வச்சு காயப்படுவாங்க, காணாம போயிரும், அந்த துணியை எடுத்துட்டு போய் செய்வனை செய்வாங்க. இப்படி பலவிதமான செய்வனை இருக்கு. அதுல இருந்து தன்னை காப்பாத்திக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு அடி கீழே விழுகும் போதே உங்களுக்கு நம்ம அதுல இருந்து முன்னாடி நம்ம உஷாராயிரும் செய்வனை. அது மாத்திரம் இல்ல, இந்த செய்வனை ஃபர்ஸ்ட் பாதிக்கும் போது என்ன ஆகும்னா, வீட்டுல நூலாம்பட பிடிக்க ஆரம்பிக்கும். அது மாதிரி உயிர் உள்ள ஜந்துக்கள், உயிர் உள்ள ஜீவராசி ஆரம்பிக்கும். நாய், பல்லி, பூனை, இல்ல பால் வாங்கிட்டு அழுகி அந்த இது ஆகிறது, காய்கறி எல்லாம் அழுகி போறது, சமைச்சு வச்சா சீக்கிரமே அது கெட்டு போறது, அடுப்படியில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் காமிக்கும். பூஜை அறையில சுத்தமா ஏற்றவே முடியாது, அவங்களுக்கு சாம்பிராணி போட முடியாது. கோயில் வரையும் போயிருவாங்க, ஆனா கோயிலுக்குள்ள போய் சாப்பிட முடியாது. இது பல விதமா இருக்கும். அப்ப ஒருத்தவங்களுக்கு அடி விழுந்துச்சுன்னா வண்டியிலேயே விபத்து ஏற்படுது.
என்ன ஆகும், அதுல வண்டிக்கு மாத்தம் வண்டி ஓட்டுறதுக்கு பாதிப்பு, வண்டியில உட்கார்ந்து இருக்கிறவங்க பாதிப்பு, எல்லாருக்கும் அந்த அந்த பக்கத்து இவங்கனால பக்கத்து அக்கம் பக்கத்துல உள்ள வண்டியிலையும் விபத்துக்குள்ளாகும். அது மாதிரிதான் இவங்களுடைய செய்வினையினால மொத்த குடும்பமும் பாதிக்கல, சங்கதியே பாதிக்கும். சங்கதிய செய்வனை ஒண்ணு இருக்குன்னா, இப்ப பிள்ளைக்காக ஒருத்தவங்க செய்வனை செய்யறாங்கன்னா அவங்க அப்பா பாதிக்கும், அப்பாவுக்காக செய்வன மனைவியை பாதிக்கும், மனைவிக்காக செய்வனை செய்யும்போது தாய் தகப்பனை பாதிக்கும். அது வந்து இப்ப ஒண்ணு இல்ல, ஒரு குப்பை கடங்கு வழிய போனீங்கன்னா அது வந்து அசிங்கமான ஒரு ஸ்மெல் வரும், வாடை வரும். அப்ப இந்த வாடை அந்த வாடை நீங்க பிரிச்சு எடுக்க முடியுமா? முடியாது. எல்லாத்தையும் நீங்க சுவாசிக்கும் தன்மை வேணும். அப்ப எல்லாமே உங்களுக்கு அதுல உள்ள கெட்டதெல்லாம் வந்துடும். அதே மாதிரிதான் ஒரு சின்ன ஒரு செய்வனே ஒரு இது வந்து செய்வனையில பலராதான் இருக்குமா, அதெல்லாம் வந்து பப்ளிக்கா சொல்லக்கூடாது. அதுல வந்து இவங்க பாதிப்பு அடைஞ்சிட்டாங்க. அந்த செய்வனை செய்யற நபர் எப்படி இருக்கணும்னா, வாழ்க்கையே இருக்கக்கூடாது, வாழ்க்கையை இழந்து இருக்கணும், இதற்காகவே வாழணும். அதே மாதிரி அவங்க வந்து இல்லற வாழ்க்கையில ஈடுபடக்கூடாது. அவங்க வந்து எப்பவுமே இறைவனுக்கு தன்னுடைய உயிரை தர்மம் பண்ணக்கூடியவங்களா, தானம் பண்ணக்கூடியவங்களா இருக்கணும். அந்த மாதிரி நபர் செய்யறதுதான். எல்லாரும் செய்யற செய்வனையும் பலிக்காது. எல்லாரும் வந்து சாப்பிட்டுக்கிட்டு நல்லா தின்னுட்டு கணவன் மனைவியோடைய இன்னொரு பொண்ணு வச்சுக்கிட்டு சும்மா போர்வை, அந்த சாமியார்கள்ங்கிற போர்வையில இருந்துட்டு பண்றவங்க எல்லாம் நெகட்டிவா போய் அவங்களுக்கே பாதிப்பு உண்டாகும். அவங்களுக்கு பாதிப்பு உண்டாக்கும், வந்தவங்களுக்கும் பாதிப்பு, செஞ்சவங்களுக்கே திருப்பி அடிக்கும். அதனால எல்லாத்துக்கும் செய்வனை போய் செய்யக்கூடாது, அது பெரிய பாதிப்பு உண்டாகும். எல்லாருனாலையும் செய்வனை செய்ய முடியாது. இதுக்கு வந்து தன்னையை அர்ப்பணம் பண்ணவங்கனால மாத்திரமே செய்வனை செய்ய முடியும். அந்த நபர் கூட அந்த மாதிரி நபர் கெட்டது செய்ய மாட்டாங்க. இப்ப நான் நினைச்சுக்கிட்டேன்னு கெட்டது செய்ய மாட்டேன். அதுல உள்ள சூட்சமம் தெரியும், யாரு மேல தப்பு இல்ல, செய்வனையை திருப்பி விடுறது, செய்வனையே அவங்க எடுத்துட்டு செய்வனை வைக்காம அதை எடுத்து காப்பாத்துறது. ஒரு கணவன் மனை பிரிஞ்சிருந்தா சேர்த்து வைக்கிறது, புள்ள பிரிஞ்சிருந்தா சேர்த்து வைக்கிறது, தாயை வெறுத்து ஒதுக்குறாங்க தாயை சேர்க்கிறது, அவங்களுடைய நினைவாற்றலை கொண்டு வந்து நிப்பாட்டுறது, யாரை மறந்து இருக்காங்களோ அவங்க கொண்டு வர்றது. அதுக்குதான் இந்த செய்வனைகளை வந்து எடுப்பதும் நம்ம அதுல வந்து சேர்ப்பதும் இருக்கு வழித்து. செய்வனை வைப்பதில்லை, அழிப்பது கிடையாது. அழிக்கக்கூடிய நபர் வந்து கண்டிப்பா அவங்க நல்லவங்களா இருக்க மாட்டாங்க, அவங்களையும் பாதிக்கும். அவளை ஒரு டாக்டர்னா டாக்டருக்கு வந்து பலவிதமான டாக்டர் இருப்பாங்க. ஆனா ஆபரேஷன் பண்ற டாக்டர் மாத்திரம் தான் ஆபரேஷன் பண்ண முடியும். ஆனா வேற டாக்டர் ஆபரேஷன் பண்ணுவாரா? கண்டிப்பா முடியாது. அதுக்குரிய வழிமுறைகளை அவங்க பின்பற்றி இருப்பாங்க. அது எங்களுடைய கேட்டகரியிலும் வழிமுறைகளை வந்து பின்பற்றிருக்கோம். அதுகளுடைய நஷ்டம் லாபம் அதோடைய பாவ பலன்களை தெரிஞ்சிருக்கணும். அதனால கண்டிப்பா செய்வனேன்னு ஒண்ணு இருந்தா தொழில் பாதிக்கும், குடும்பம் பாதிக்கும், பிள்ளை பாதிக்கும், மொத்த குடும்பத்துக்குமே பாதிப்பு உண்டாகும். இது வந்து அவங்க கடல் கடந்து இருக்கட்டும், வெளிநாட்டுல இருக்கட்டும், எங்க வேணாலும் இருக்கட்டும், கண்டிப்பா அவங்க பேரு ஒண்ணு வச்சு, பேரு அம்மா அப்பா பேரு அவங்க பேரு, இந்த 3 பேர் இதை வச்சு அவங்க குடும்பத்தையே அழிக்க முடியும், ஆக்கவும் முடியுமா? இது சாத்தியமான ஒண்ணுதான். நல்ல ஒரு தகவல் கொடுத்திருக்கீங்கம்மா, எல்லாருக்கும் உபயோகமான தகவலா இருக்கும். நன்றிகள். நன்றிம்மா, நன்றி. ஜெய் ஸ்ரீராம்.